இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேட்புமனுவில் முக்கிய தகவலை மறைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கில் சேலம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தகவல்களை தவறாக தெரிவித்ததாக கூறி அவர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மிலானியின் மனுவை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யும்படி சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து அவர் அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 22ஆம் தேதி தள்ளுபடி செய்த நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடைந்த அமர்வு விசாரித்தது. எடப்பாடி பழனிசாமி சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த புகார்தாரர் மிலானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் 4 வாரங்களுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.